வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அந்த நியோமேக்ஸ் வழக்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதற்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸு, நிறுவனம் தர தயாராக இருக்குது, நீதிமன்றமும் அரசாங்கமும் தான் கொடுக்க விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய வந்திருக்குது. நிறுவனம் கொடுக்க தயாராக இருக்குன்னா எங்கே கொடுக்கணும், யார் மூலமாக கொடுக்கணும், அதை பார்க்கணும். அது என்ன ப்ரொசீஜர், அதை ஏற்கனவே நம்ம இதுக்கு முந்தைய வீடியோலாம் சொல்லியிருக்கிறோம். நிறுவனம் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு பணத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கு போட்டிருந்தப்பவே நான் வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு 5A ஒரு செக்ஷன் இருக்குது டேன்பிட் ஆக்டில். அதுதான் ப்ரொசீஜர், அதுபடி தான் செய்ய முடியும், ஹைகோர்ட் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு பின்பு தான் நீதியரசர் இளங்கோவன் அவர்கள் அதே மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம முதல்ல இந்த ப்ரொசீஜரை பார்க்கலாம். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், யார் கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நம்ம சட்டங்களையும் நீதிமன்றத்தின் அமைப்பு அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் யார் எப்படி செய்ய முடியும்னு உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம நாட்டில் ஒரு 3 முறை அடுக்கு இருக்குது, 3 ஸ்டேஜஸ். என்னென்னா, சட்டம் இயற்றும் துறை, அது பார்லிமெண்ட் அண்டு அசம்பிளி, சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றம். அதை நிர்வகிக்கிற துறை, நிர்வாகத்துறை, அது யாருன்னா நம்ம வருவாய்த்துறை, இந்த மாதிரி பல்வேறு துறைகள் இருக்குல்ல, டிபார்ட்மெண்ட்ஸு, கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட்ஸ், அவங்க அதை செயல்படுத்தணும். இது 2லேயும் இருக்கிற தவறுகள் ஏதாவது இருந்தால் அதை நீதிமன்றம் சரி செய்யும். அப்போ நீதிமன்றம் யாருக்கும் பணம் கொடுக்க முடியாது, அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அப்போ என்னென்னா, ஒரு சட்டத்தை ஏற்றுறோம், அது மாநில அரசு, சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றணும், அது மாநில சட்டம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, இந்த டேன்பிட் ஆக்டே மாநில சட்டம். தமிழ்நாடு அப்படின்னு வரும் பாருங்க, அதில் தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட் 1997, தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு சட்டம் 1997. அப்போ இது தமிழ்நாடு அரசு சட்டம், இதுக்கு பேர் மாநில சட்டம்னு சொல்லுவோம். அதே மாதிரி மத்திய அரசு சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னு முன்னாடி இருந்தது. இப்போ அது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு மாற்றிருக்காங்க, இது மத்திய அரசு சட்டம். அதே மாதிரி பிஎன்எஸ், பாரதிய நியாய சங்கீதா, அது ஐபிசி, இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டம். முன்னாடி ஐபிசின்னு இருந்தது. இந்த மாதிரி மத்திய அரசு சட்டம், மாநில அரசு சட்டம், 2 சட்டமும் இருக்குது. மத்திய அரசு சட்டமாக இருந்தால் அது பாராளுமன்றத்தில் இயற்றப்படும், மாநில அரசு சட்டமாக இருந்தால் அது சட்டமன்றத்தில் இயற்றப்படும். இதுதான் ப்ரொசீஜர். இதில் சட்ட ஏற்றம் மட்டும்தான் முடியும். ஒரு எம்எல்ஏ, இவங்க முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, அதில் அவங்களால அதுதான் முடியும். அப்போ அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க, தப்பு பண்ணால் கைது செய்யலாம்னு. அப்போ ஒரு எம்எல்ஏவும் மினிஸ்டரும் போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஒரு சபாநாயகர் முதலமைச்சர் போய் ஒரு அக்யூஸ்டை விரட்டி பிடிக்க முடியுமா? அதை செய்கிறதுக்கு தான் போலீஸ் துறை. அதே மாதிரி வேறு சில சட்டங்கள் இருக்குது, பென்ஷன் சட்டம், இந்த மாதிரி சட்டங்களுக்கு அது வருவாய்த்துறை, பென்ஷன் டிபார்ட்மெண்ட் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை யார் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு இருக்குது. அப்போ பணம் ஹைகோர்ட் கொடுக்கல, ஹைகோர்ட் கொடுக்கலன்னு சொல்கிறது தவறு. ஹைகோர்ட் நியோமேக்ஸ் கேஸில் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது ஸ்டே பண்ணியிருக்காங்களா? நம்ம ஸ்டே ஆர்டர் வாங்குவோம்னு சொல்லுவோம் இல்லையா? எங்கேயாவது நியோமேக்ஸில் பணம் மக்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு எந்த ஹைகோர்ட்டாவது சொல்லியிருக்குதா? ஹைகோர்ட்டில் எந்த தீர்ப்புலையாவது இருக்குதா? அப்போ யார் பணம் கொடுக்குறதுக்கு தடை? அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? அப்போ நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க உத்தரவில் கூட பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்கணும், கம்ப்ளைண்ட்டை வாங்கணும், வெப்சைட்டில் ஏற்றணும், அதுக்கு 20 அதிகமான அரசாங்க ஊழியர்கள், போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கணும், கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டு, அந்த மாதிரி டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்லாம் கொண்டு வரணும் அப்படிலாம் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க அதில் சொல்லி தீர்ப்பில் சொல்கிறாரு. அன்னைக்கு கூட வாதிடும் போது இதில் வழக்கு நடைபெறுவதற்கு, வழக்கு விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை, நோ ஸ்டே அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் அவர். அப்போ போலீஸ் விசாரணைக்கும் தடை இல்லை, போலீஸ் கைது செய்கிறதுக்கு எதுக்குமே, போலீஸ் சொத்துக்கள் எடுக்கிறதுக்கு, ஜீவோ போடுறதுக்கு எதுக்குமே எந்த தடையுமே இல்லை. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ இது யார் செய்யணும்? இதில் அப்போ சட்டத்தில் என்ன இருக்குது? பழைய சட்டப்படியே டிஆர்ஓ அதுக்கு அத்தாரிட்டி, டிஆர்ஓ தான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சட்டம் இருக்குது. நீதியரசர் இளங்கோவன் ஜட்ஜ்மெண்ட்லேயும் என்ன சொல்கிறாருன்னா, டிஆர்ஓட்ட போங்க மனு கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொன்னபடி, அவர் மனு கொடுங்கன்னு சொன்ன உத்தரவுப்படி நியோமேக்ஸ் நிறுவனம் டிஆர்ஓட்ட போய் 5A செட்டில்மெண்ட்டுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோன்னு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அப்போ பெட்டிஷன் வாங்கினதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்? அப்போ டிஆர்ஓ என்ன செய்யணும்னா, புகார் கொடுத்தவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்க, அதில் அவங்க சமரசத்துக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்கணும்.
காவல்துறைக்கு முதல்ல நோட்டீஸ் கொடுக்கணும். மதுரை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு EOW போலீஸுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இவங்க இப்படி ஒரு மனு கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்ட்டு. இவங்க கொடுக்குற பதிலை வச்சு அவர் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும். இவங்க புகார்தாரர் தரப்பு, அரசு தரப்புன்றது பொருளாதார குற்றப்பிரிவு. அவங்க வந்து ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணணும். கவுண்டர் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. அந்த கவுண்டர் பெட்டிஷனில் இவங்க விளக்கம் சொல்லணும் என்ன. அப்போ அதை பொறுத்து அவருக்கு புரிஞ்சுக்கிடுச்சுன்னா ஓகே, இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இப்போ வந்து அவங்ககிட்ட ஒரு எடுத்துக்காட்டு, இது வந்து எக்ஸாம்பிள் தான். ஒரு 50 கோடிக்கு சொத்து இருக்குது, ஒரு 50 கோடிக்கு இடம் இருக்குது. இங்கே புகார்தாரர் ஒரு 100 கோடி இருக்காங்க. அப்போ இதை எப்படி கொடுக்குறது மக்களுக்கு அப்படின்னு கம்பெனிக்காரங்கிட்டையும் கேட்கணும். உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்குதானே? ஏன்னா நம்ம புகார் கொடுத்ததெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு 1000 பேர் புகார் கொடுத்துருக்கான், அதில் 900 பேர் புகார் கொடுத்தவனா இருக்கலாம், ஒரு 50 பேர் புகாரே, அதாவது அந்த புகார் கொடுத்ததில் 900 பேர் வந்து பணம் கட்டினவனா இருக்கலாம், ஒரு 50 பேர் பணமே கட்டாதவனா இருக்கலாம். இல்லைன்னா கட்டின பணத்தோட டபுளாக வாங்கிட்டு போயிருக்கலாம். கமிஷனோட, புரோக்கர் கமிஷன், ஏஜென்ட் கமிஷன், லீடர் கமிஷன், இப்படி வந்து ஒரு 1 லட்ச ரூபா போட்டால் 3 லட்சம் வாங்கிட்டு போயிருக்கலாம். அவனும் புகாரில் வந்திருக்கலாம். இப்போ அதில் வந்து போட்டது எதுவுமே வாங்காத மக்கள் இருக்கலாம், போட்டதில் ஒரு பாதி வாங்கினவன் இருக்கலாம். இதுக்கெல்லாம் திரும்பவும் நம்ம நியோமேக்ஸில் விளக்கம் கேட்கணும். யார் யாருக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணும், ஒரு டீட்டெயில் கொடுங்கன்ட்டு. இவன் கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு போலீஸை அதை செக் பண்ண சொல்லணும். அதில் எதுக்காக போலீஸை திரும்பவும் நம்ம செக் பண்ண சொல்கிறோன்னா, ஒருத்தன் வந்து 10 லட்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், ஆனால் உண்மையில அவன் 1 லட்சம் தான் கம்பெனியில் போட்டிருக்கான். அப்போ கம்பெனிக்காரன் கூட சேர்ந்து நீ 10 லட்சம் எழுதி கொடுத்துரு, நானும் 10 லட்சம் சரின்னு சொல்லிடுறேன்னு கம்பெனிக்காரன் செட்டப் பண்ணியிருந்தா அப்போ அவன் வாங்கிட்டு போயிடுவான் மக்கள் பணத்தை. அப்போ போலீஸை வச்சு திரும்ப செக் பண்ண சொல்லணும். போலீஸ் கம்ப்யூட்டரில் இருக்குதா, அப்புறம் இவங்க விசாரணையில் அவர் நேரடியாக கூப்பிட்டு இது சரியா இதெல்லாம் விசாரித்து இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். இது மாதிரிலாம் விசாரிச்சுட்டு DRO ஒரு முடிவுக்கு வரணும். இதை பிரித்து கொடுக்க முடியாது, அல்லது இதில் என்ன பிரச்சனை, இதெல்லாம் வந்து தொடர்ந்து விசாரிக்கணும். ஒன்று அவர் பெட்டிஷனை அலோவ் பண்ணணும். இந்த பெட்டிஷனை நான் வந்து ஏற்றுக்கிறேன், பணத்தை கொடுத்துருங்க, பணத்தை கொண்டு வாங்க, மக்களுக்கு பிரித்து கொடுக்குறேன்னு பெட்டிஷனை அலோவ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் கொடுத்த பெட்டிஷன் சரியில்லை, ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பெட்டிஷனை வந்து அவர் டிஸ்மிஸ் பண்ணணும், அல்லது விளக்கங்களை கேட்கணும். ஆனால் இவங்க கொடுத்து 1 ஆண்டுக்கு மேலே ஆச்சுது. மதுரை DRO அதை வாங்கி வச்சுட்டு அந்த 5A காம்பவுண்டிங் பெட்டிஷன் தூங்கிட்டு இருக்குது. இதுவா ஒரு DROவோட வேலை? இது கேட்டால் நாங்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நான் உட்பட அந்த தேனி சங்கம் மற்றும் வேறு சில சங்கத்தை சேர்ந்தவர்கள், திருச்சி சங்கம், நிறைய பேர் போய் DROவை போய் பார்த்தோம். DRO இந்த சட்டமே தெரியாமல் உட்கார்ந்துட்டு ஹைகோர்ட்டோட தீர்ப்பை பார்த்தீங்களான்னு கேட்டார் போன உடனே. நாங்கள் சொன்னோம் ஆமாம் அப்படின்னு. அதில் என்ன சொல்லியிருக்குது, சொத்துக்களை எடுத்து ஜீவோ போடணும், ஏலம் விடணும், ஏலம் விட்டு டெபாசிட் வைக்கணும், டெபாசிட் வச்சுட்டு அதை வந்து மக்களுக்கு பிரித்து கொடுக்கணும். அதுக்கு வந்து 4 வாரம் 8 வாரம் 12 வாரம்னு ஒரு காலம் சொல்லியிருக்கு, நீங்கள் படிச்சிங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஆமாம் நான் படித்தேன். அது எதுக்காக? அது வந்து 5Aன்னு ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணாத நிறுவனங்களுக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பார்த்துருக்கோம், 585 கம்பெனி இருக்குது. அவங்க வந்து 5A பெட்டிஷன் தாக்கல் பண்ணாமல் அவங்க என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, வக்கீல் வச்சுட்டு கோர்ட்டில் நான் பணமே வாங்கலை, டெபாசிட்டே வாங்கலை, அல்லது நான் யாருக்கும் திருப்பி தர வேண்டிய அவசியமே இல்லை, அந்த மாதிரி. அது வந்து கேஸ் ஆஃப் கண்டஸ்ட், வழக்கை எதிர்த்து நடத்துவதற்கு கேஸ் ஆஃப் கண்டஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர். ஒருத்தன் வந்து ஊரெல்லாம் வசூல் பண்ணிட்டான், ஆனால் தரமாட்டேன்னு சொல்லி வக்கீலை வச்சு டேன்பிட் கோர்ட்டில் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் சொத்துக்களை தான் இவ்வளோ நாளைக்குள்ளே ஜப்தி பண்ணணும், இவ்வளோ நாளைக்குள்ளே ஜியோ போடணும், இவ்வளோ நாளைக்குள்ளே மேட் அப்சல்யூட் பண்ணணும், இவ்வளோ நாளைக்குள்ளே ஏலத்தில் விடணும், இத்தனை வாரத்துக்குள்ளே வந்து அது டெபாசிட்டில் வைக்கணும், இத்தனை வாரத்துக்குள்ள மக்களுக்கு பிரித்து கொடுக்கணும். அது வந்து அவன் எதிர்த்து நடத்துகிறவன், நான் தர வேண்டிய அவசியம் இல்லை, நான் வசூல் பண்ணலை அப்படி சொல்கிறவனுக்கு இது வந்து கேஸ் ஆஃப் 5A காம்பவுண்டிங். இப்போ இவங்க காம்பவுண்டிங் பெட்டிஷன் கொடுத்துட்டா நீங்கள் அதில் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் நம்ம ஏன் வந்து 1 வருஷமாக இதை நம்ம வீடியோவில் சொல்லாமல் இருக்கோம்னா, அவருக்கு ஒரு வாய்ப்பு. DRO வந்து சட்டம் படித்தவர் கிடையாது. இங்கே சட்டம் படித்த வக்கீல்களும் நீதிமன்றங்களும் அரசு வக்கீல் இந்த கேஸில் 2 வருவாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் குற்றவியல் துறை வழக்கறிஞர், கவர்மெண்ட் பிளீடர் சிவில் அரசின் உரிமையியல் துறை வழக்கறிஞர்கள் வருவாங்க. அப்போ நீங்கள் அவங்ககிட்டலாம் கேளுங்க சார், கேட்டுட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க சார்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுறோம். DROட்ட நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுறோம். வந்ததுக்கப்புறம் 1 ஆண்டு ஆச்சுது. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து அந்த வேதனையோட பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா மக்கள் தொடர்ந்து இப்போ அரசாங்கம் கொடுக்கல, கோர்ட்டு கொடுக்கல, நீதிமன்றம் கொடுக்கலன்னு. நீதிமன்றம் வந்து DRO செயல்பாடுகளுக்கு எங்கேயாவது தடை விதிச்சிருக்குதா? ஸ்டே ஆஃப் DRO ப்ரொசீடிங்ஸ் இருக்குதா? ஆல் த லீகல் ப்ரொசீடிங்ஸ் மேக் கோ ஆன் தான். சட்டப்படியான நடைமுறைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும், விசாரணை நடைமுறைகள் நடந்துட்டு இருக்கும், செட்டில்மெண்ட் நடைமுறைகள் நடந்துட்டு இருக்குன்னு தான் நீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது. அது எதையுமே எங்கேயுமே தடை பண்ணலை. அப்போ இந்த வேலையெல்லாம் யார் செஞ்சுருக்கணும்? DRO EOW போலீஸை கூப்பிட்டு எல்லா விஷயங்களையும் கேட்டிருக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப நிறுவன தரப்பை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்கணும். DRO தான் இதில் முடிவெடுக்கணும். அப்போ ஒருவேளை DRO தூங்கிட்டு இருந்தால் காவல்துறை EOW போலீஸ் போய் DROட்ட சொல்லணும், சார் மக்கள் பிரச்சனையில் இருக்காங்க, கோவத்தில் இருக்காங்க, டென்ஷனில் இருக்காங்க, மக்களுக்கு செட்டில் ஆகலை, இங்கே பணம் இருக்குது, இதை ஏதாவது பண்ணி மக்களுக்கு பிரித்து கொடுங்க சார்னு காவல்துறையும் போய் DROட்ட சொல்லணும்.
2 பேருமே செய்யலை. டிஆர்ஓ போலீஸை விரட்டலை, போலீஸ் டிஆர்ஓவை விரட்டலை. 2 பேருமே உட்கார்ந்துட்டு இருந்தா மக்களுக்கு எப்படி பணம் கிடைக்கும்? மக்கள் சொல்கிறது என்னென்னா உடனே வந்து இந்த பணம் கிடைக்காது, 10 வருஷம் ஆகும், கோவிந்தா இப்படி வந்து நீங்கள் வந்து கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. அது கிடையாது. இப்போ செய்ய வேண்டிய வேலை டிஆர்ஓவோட வேலை, அவரோட வேலையை அவர் செய்யலை. நாம் வந்து அவருக்கு பல்வேறு பணிகள் இருக்கும், நீதிமன்ற உத்தரவுகளோட டிஆர்ஓக்கு நிறைய வேலைகள் இருக்குன்ட்டு வேறு சில ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதுக்காக ஓராண்டுகள் டைம் கொடுக்குறோம். அப்போ மக்களுக்கு பணம் தர நிறுவனம் சொல்லிடுச்சு, கொடுக்க விடாமல் நீதிமன்றம் தடுக்குதுன்னா எந்த நீதிமன்றம் தடுத்தது? எந்த நீதிமன்ற உத்தரவு இருக்குது? யார்கிட்டயா இருந்தால் காட்டுங்க நீதிமன்றம் பணம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னதுட்டு. டிஆர்ஓ செய்யாமல் தூங்கிட்டு இருக்காரு. டிஆர்ஓக்கு சட்டம் தெரியலன்னா நீங்கள் ஜிபி பிபிட்ட கேளுங்கன்னு சொல்லியாச்சு. அல்லது ஹைகோர்ட்டில் போய் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல்கிட்ட போய் கேட்டுவாங்க. ஹைகோர்ட்டில் அப்பியர் ஆன ஸ்பெஷல் பிபி அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அவங்ககிட்ட போய் கேட்டுக்குவாங்க. டேன்பிட்டில் பிபி இருக்காங்க, டேன்பிட்டில் ஜிபி இருக்காங்க, அவங்ககிட்டலாம் நீங்கள் கேட்டுக்கோங்கன்னு டிஆர்ஓட்ட சொல்லிட்டு வந்தாச்சு. அவர் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை, அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் மக்கள் வந்து அரசாங்கத்தையும் நீதிமன்றத்தையும் குறை சொல்கிறீங்க, அது முறையற்ற செயல். இந்த வழக்குகள்லாம் விரைவாக முடிவுக்கு வரணும்னு சொல்லி தான் 1997 இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க, தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சட்டம். அதுக்கப்புறம் தான் கர்நாடகாவில் அந்த சட்டம் வருது. அது மாதிரி கர்நாடகா முதலீட்டாளர் பாதுகாப்பு நல சட்டம், மகாராஷ்டிரா முதலீட்டாளர் நல, நம்ம தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணி தான் அனைத்து மாநிலங்களிலும் சட்டங்கள் வருது. அதற்கப்புறம் இப்போ வந்து பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட்ஸ் ஸ்கீம்ஸ் ஆக்ட் அப்படின்னு, பட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2019 மத்திய அரசு சட்டம் கொண்டு வருது. இல்லை ஏற்கனவே மாநில அரசு மத்திய அரசுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ மாநில அரசு சட்டம், அப்போ மத்திய அரசு சட்டம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, மாநில அரசு சட்டம் டேன்பிட் ஆக்ட், பட்ஸ் ஆக்ட் வந்து மத்திய அரசு சட்டம். இந்த 2 சட்டங்களும். அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், எந்த வேலையை யார் செய்யணும்ட்டு. நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் எஃப்ஐஆர் போடுங்க, குற்றவாளியை கைது செய்யுங்க, அப்படி தான் சொல்ல முடியும். குற்றவாளிக்கு இழப்பீடு கொடுங்க, அப்படி தான் சொல்ல முடியும் நீதிமன்றம். அப்போ எஃப்ஐஆர் போட வேண்டியது யார்? போலீஸு. குற்றவாளி கைது செய்யணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டு கைது செய்ய வேண்டியது யார்? போலீஸு. அது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுங்கன்னு நிறைய வழக்கில் நீதிமன்றம் சொன்னால் அது கொடுக்க வேண்டியது யார்? அரசாங்கம். அப்போ வந்து ஜட்ஜி இறங்கி வந்து எஃப்ஐஆர் போட முடியாது. எந்த வேலையை யார் செய்யணும்னு பிரித்து வச்சுருக்கிறோம். மேஜிஸ்ட்ரேட் இருக்காருன்னா மேஜிஸ்ட்ரேட் எஃப்ஐஆர் போட முடியாது, ஹைகோர்ட்டுக்குன்னா ஹைகோர்ட் எஃப்ஐஆர் போட முடியாது. அதே மாதிரி ஹைகோர்ட் வந்து ஒரு அக்யூஸ்ட் ரோட்டில் விரட்டி பிடிக்க முடியாது. ஹைகோர்ட் ஜட்ஜும் மேஜிஸ்ட்ரேட்டும் ஒருத்தனை பிடிக்க முடியாது, அது போலீஸ் தான் செய்யணும். அதான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகார பகிர்வு. எந்த வேலையை யார் செய்யணும்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு சொல்கிறேன். ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் டிக்கெட் வந்து கண்டக்டர் கொடுப்பாரு. கண்டக்டர் டிக்கெட் கொடுக்காரா இல்லையான்னு பார்க்குறதா ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டரோட வேலை. பரிசோதகர்னு அவர் போலீஸ் யூனிஃபார்ம் மாதிரி, டிராஃபிக் போலீஸ் மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வந்து செக் பண்ணுவார், டிக்கெட் எடுத்துருக்காங்களா மக்கள்கிட்ட. அப்போ வந்து அவர் கண்டக்டராக இருந்து ப்ரொமோஷனில் போன ஒருத்தர் டிடிஇ வந்து டிக்கெட் எடுக்காங்களான்னு செக் பண்ணுறாங்க. அப்போ அவர் போய் பஸ்ஸாக ஏறி டிக்கெட் கொடுக்க முடியாது. அப்போ டிக்கெட் கொடுக்க வேண்டியது கண்டக்டரோட வேலை, டிக்கெட் கொடுத்தாங்களான்னு செக் பண்ண வேண்டியது டிடிஇயோட வேலை. அதே மாதிரி தான் வந்துட்டு பணத்தை பிரித்து கொடுக்க வேண்டியது டிஆர்ஓ வேலை. டிஆர்ஓ செய்கிறாரா இல்லையா, அவர் செய்யலைன்னா செய்யுன்னு சொல்கிறது, அல்லது செய்யலாம் ஏன் செய்யலைன்னு சொல்கிறது தான் நீதிமன்றத்தோட வேலை. டேன்பிட் நீதிமன்றம் ஹைகோர்ட்டோட வேலை. டிஆர்ஓ செய்கிற வேலையை ஹைகோர்ட் போய் செய்ய முடியாது. அதே மாதிரி எக்கனாமிக் அஃபென்சஸ் விங், பொருளாதார குற்றப்பிரிவு அப்படின்னு ஒரு போலீஸ் இருக்கும். அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கும். அதில் எத்தனை புகார் வந்தாலும் அவங்க எடுத்துக்குவாங்க. ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்குவோம். மாதிரியில் ராமநாதன் அண்ட் கம்பெனி, ஃபைனான்ஸ் கம்பெனி ஏமாற்றிட்டு போயிட்டான், அதையும் வந்து மாதிரி பொருளாதார குற்றப்பிரிவு விசாரிக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு XRY அல்லது Z அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க, ஒரு நகைக்கடை, அவன் டெபாசிட் வாங்கிட்டு ஓடிட்டான், அதையும் அந்த பொருளாதார குற்றப்பிரிவு விசாரிக்கும். ஒருத்தன் வந்து பல கோடிக்கு இடம் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு முனீஸ்வரன் அண்ட் கம்பெனி அப்படின்னு ஏமாற்றிட்டு போயிட்டான், அதையும் பொருளாதார குற்றப்பிரிவு விசாரிக்கும். அப்போ அந்த பொருளாதார குற்றப்பிரிவுக்கு பல 100 கேஸ் இருக்கும். அங்கே ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 கேஸ் 15 கேஸு அப்படி இருக்கும். இந்த பொருளாதார குற்றப்பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது வந்து 2000 வருஷத்தில். இப்போ நம்ம மக்கள் ஏமாந்துட்டோம், பணம் கிடைக்கல நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்காக சட்டம் கொண்டு வரப்பட்டது 97. அதற்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் வேறு கொடுத்துட்டாங்க. இது வந்து எல்லா கோர்ட்லேயும் நடந்தால் அந்த கோர்ட்டில் ஏற்கனவே 100 கேஸ் இருக்கும். அந்த கேஸோட 101 இருந்தால் அதுலேயும் விரைவாக மக்களுக்கு பணம் ரிட்டர்ன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி டேன்பிட் கோர்ட்னு ஒரு கோர்ட்டை கொண்டு வந்துடுறாங்க. தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட் ஸ்பெஷல் கோர்ட்டு, டான்பிட் சிறப்பு நீதிமன்றம், தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு சட்டம் 1997 சிறப்பு நீதிமன்றம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த கோர்ட்டு 3 இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு சென்னையில் வந்தது, அதுக்கப்புறம் மதுரையில் வந்தது, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வந்திருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ 3 நீதிமன்றம். ஸோ அப்போ மக்களுக்கு விரைவாக பணம் கிடைக்கணுன்றதுக்கும் உயர் நீதிமன்றமும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு 3 சிறப்பு நீதிமன்றங்களையும் ஏற்படுத்தியாச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதார குற்றப்பிரிவுன்னு ஒரு தனி பிரிவு, அதுக்கு முன்னாடி வந்து கிரைம் பிரான்ச் விசாரிச்சுட்டு இருந்தாங்க.
அதற்கப்புறம் சிஐடி சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. கிரைம் பிரான்ச்சுன்றது குற்றப்பிரிவுன்னு இருக்கும். அது வந்து மாவட்டங்களில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் மாவட்ட குற்றப்பிரிவுன்னு இருக்கும். மாநகரங்களில் சிட்டி கிரைம் பிரான்ச் இருக்கும். அதில் வந்து மாநகர குற்றப்பிரிவு சிசிபி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அப்படி இருக்கும். அப்போ அதில் விசாரிச்சுட்டு இருக்காங்க 97க்கு முன்னாடி. அப்புறம் 97 சட்டம் வருது 1997. 2000 சிறப்பு பிரிவு. அதுலேயும் வந்து விரைவான தீர்வு கிடைக்கல. அங்கேயும் நிறையா கேஸுகள் தேக்கத்தில் இருக்குது டிசிபி சிசிபியில் அப்படின்னு சொல்லி இஓடபிள்யூ அப்படின்னு ஒரு பொருளாதார குற்றவியல் பிரிவு எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்குன்னு சொல்லி 2000 அதுக்கும் ஒரு சிறப்பு போலீஸ் பிரிவு கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அதுலேயும் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல மதுரையில் ஒரு 100 கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குற்றப்பிரிவில் அது 100 விசாரிப்பாங்க. இப்போ நியோமேக்ஸில் அந்த 100 கேஸ் விசாரிக்கிட்டு கொடுத்தா அது 101 ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி சிறப்பு புலனாய்வு குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அப்படின்னு ஒரு டீம் போட்டிருக்காங்க ஒரு டிஎஸ்பி தலைமையில். அவங்க வந்து இந்த ஒரு கேஸை மட்டும்தான் விசாரிக்காங்க. நியோமேக்ஸ் வழக்கை மட்டும்தான் அந்த டீம் விசாரிக்குது. அந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்கள் எஸ்ஐகள் அதில் உள்ள காவலர்கள் தலைமை காவலர்கள் காவல் ஆளுநர்கள் எல்லாம். அப்போ அவங்க வந்து இந்த ஒரு கேஸை மட்டும்தான் விசாரிக்காங்க. அவங்ககிட்ட போய் இன்னைக்கு மதுரையில் இன்னொரு மேட்டரில் ஏமாத்திட்டு போயிட்டான், நகைக்கடையில் ஏமாத்திட்டு போயிட்டான், ஃபைனான்ஸில் ஏமாத்திட்டு லேண்டில் ஏமாத்தி இவங்க விசாரிக்க முடியாது. அங்கேயே இன்னொரு குற்றப்பிரிவு இருக்குது, அவங்க அதை விசாரிப்பாங்க. ஆனால் இந்த பிரிவு வந்து இந்த நியோமேக்ஸ் வழக்குக்கு மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்குது. இவங்க இதை மட்டும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வழக்கு விரைவாக நடைபெறுவதற்கு இவ்வளவு வேகங்களும் நடந்துட்டு இருக்குது. அதுலேயும் போட்டு நம்ம போன தடவை எல்லா எக்ஸ்பிளன்ஸும் சொல்லிட்டு பொறுமையாக இருந்து உங்கள் பணத்துக்கு சட்டப்படியான வழியில் பாருங்க அப்படின்னு நம்ம பேசியிருக்கும் போது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் நிறுவனத்திற்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. நான் வந்து சட்டத்தில் உள்ள ப்ரொசீஜர் தான் சொல்கிறேன், நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை. இப்போ நான் ப்ரொசீஜர் சொல்லிட்டேன். இப்போ வந்து யார் செய்யணும்? டிஆர்ஓ செய்யணும். நீதிமன்றம் வந்து ஒருத்தனை கூப்பிட்டு நீ செய்யன்னு சொல்ல முடியுமா? அதாவது வந்து ஒருத்தர் தவறு செய்தால் அதை சரி செய்வதற்கும் ஒருத்தர் பணி செய்யாமல் இருந்தால் செய்ய சொல்கிறதுக்கும் தான் நீதிமன்றம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து ஒரு போலீஸ் வேலை கொடுத்துட்டாங்க, அவர் வேலைக்கு போகலைன்னா அவரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க செய்வாங்க அந்த மாதிரி இருக்கும். அது சரியாக தவறான்றது நீதிமன்றம் முடிவு செய்யும். காலையில் டெய்லி வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் சொல்லுவார், அவர் எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டர் நீ போய் வேலை செய்யன்ட்டு. அப்போ அந்த வேலையை அவன் செய்யணும். அவன் தவறு வரும்போது அதை சரி பண்ணுறதுக்கு தான் நீதிமன்றம். அப்போ டிஆர்ஓ செய்யணும். டிஆர்ஓ செய்யலைன்னா நீதிமன்றம் தலையிடும். டிஆர்ஓ செய்யக்கூடாது நீதிமன்றம் சொல்லியிருக்குதா? இல்லை டெய்லி காலையில் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து டிஆர்ஓ வீட்டில் வந்து நிற்கணுமா, நீங்கள் இதை செஞ்சுருங்க நீங்கள் இதை செஞ்சுருங்கன்ட்டு? அது அவரோட வேலை இல்லை. யாருக்கான வேலை என்னவோ அது சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்குது. டிராஃபிக் போலீஸ்னால் டிராஃபிக் வேலையை பார்க்கணும். அப்போ எஸ்பி இருக்காரு, எஸ்பியாக உட்காந்து டெய்லி எஃப்ஐஆர் எழுதிக்கிட்டு இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனில் தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. எஸ்பி வந்து இவர் வேலை செய்கிறாரா இல்லையா, அல்லது இவர் தப்பு பண்ணுறாரா, இவர் லஞ்சம் வாங்குறாரா, இவர் வேலைக்கு போகாமல் வீட்டில் தூங்குறாரா, இதை சூப்பர்வைஸ் பண்ணுற வேலை தான் எஸ்பியோட வேலை. எஸ்பினா அந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். அப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. எஸ்பியோட வேலை இவங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறது மட்டும்தான். அந்த எஃப்ஐஆர் போடுறது, அரெஸ்ட் பண்ணுறது, விசாரிக்கிறது, சொத்துக்கள் எடுக்கிறது, இதெல்லாம் யாரோட வேலை? அங்கே உள்ள இன்ஸ்பெக்டரு, அந்த எஸ்ஐ அவங்களோட வேலை. அப்போ வந்து நீதிமன்றம் வந்து இவங்க செய்கிறாங்களா இல்லையா கண்காணிக்கிறது தான் ஹைகோர்ட்டோட வேலையை தவிர ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து டெய்லி டிஆர்ஓ வீட்டு வாசலில் நிற்க மாட்டார். நீங்கள் போயிட்டு இந்த பெட்டிஷனை விசாரிங்க, நீங்கள் வந்து மக்களுக்கு பணத்தை பிரித்து கொடுங்க, எவ்வளோ பணம் வந்திருக்குது எனக்கு சொல்லுங்கள், எப்படி பிரித்து கொடுக்க போகிறீங்க எனக்குன்னு ஹைகோர்ட் சொல்லாது. அது ஹைகோர்ட்டோட வேலை இல்லை. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. எனவே வீட்டிலே உட்காந்துக்கிட்டு பெரிய அறிவாளி மாதிரி இந்த கமெண்ட் போடுறது, என்ன முட்டாள்தனமான வாதங்களை வந்து அறிவாளி மாதிரி மக்கள்கிட்ட சொல்கிறது, நீதிமன்றம் தர விடலை அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு யார் தரலை, எதனால் மக்களுக்கு கிடைக்கலன்ற தெளிவான விளக்கங்களை சொல்லியிருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு என்ன நீங்கள் புகார் கொடுத்தவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க? நீங்கள் வீட்டில் உட்காந்துருப்பீங்க, புகார் கொடுத்துட்டு நீங்கள் வந்து முறைப்படி வந்து இதெல்லாம் போய் பார்த்து அதிகாரிகள்ட்ட கேட்கணும்ல, இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்கணும்ல அதிகாரிகிட்ட. அதிகாரியை கேட்க மாட்டீங்க, அதிகாரியும் செய்ய மாட்டான். அப்போ யார் செய்கிறது இதை? இன்னொரு அறிவாளி மாதிரி கேட்டிருக்கான். அதில் ஒரு கமெண்டில் ஒரு முட்டாப்பைய பிஎஸ்சிஎல்லாம் வந்து லோதா கமிட்டி ஜீவோ போட்டிருக்குது, அது மாதிரி வந்து இதில் ஜீவோ போட வேண்டியதானே அப்படின்ட்டு. நிறைய ஜீவோ போட்டாச்சு, நிறைய சொத்துக்களை எடுத்தாச்சு, நிறைய சொத்துக்கள் எடுத்ததுக்கு ஜீவோவும் போட்டாச்சு, போட்டுட்ருக்காங்க. இந்த வழக்கில் ஒவ்வொரு வழக்கில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு கமெண்ட் போடுங்க. சும்மா உடனே செல்ல பார்க்க வேண்டியது, ஒரு கமெண்டை போட வேண்டியது, போட்டு மக்களை குழப்ப வேண்டியது. நிறையா ஜீவோ இதுலேயும் போட்டிருக்காங்க, சொத்துக்கள் எல்லாம் ஜப்தி பண்ணி, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இது சம்மந்தமான செய்திகளை தர்றோம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.